ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இலங்கையோட அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸ்ரீலங்காவுல ஒரு பெரிய அரசியல், பொருளாதார, நிதி நெருக்கடிக்கு மத்தியில இது ஒரு மாற்றத்திற்கான தேர்தலாவே நம்ம பார்க்கணும். இதே போல இந்த தேர்தலோட முடிவும் மாற்றத்திற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குன்றதும் நம்ம நம்பணும். ஸ்ரீலங்கா வரலாற்றிலேயே இடதுசாரா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அதிபர் ஆயிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அனுரகுமாரா திசநாயக்கா மக்கள் விடுதலை முன்னணி தலைவராக இருந்த இவர் ஜாதிக ஜனக பலவேய கட்சியின் கூட்டணி மூலயமா அதிபரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அங்க இலங்கையில் நடக்கிற ஒரு தேர்தலை நம்ம ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி நடக்கிற அப்டேட்டை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2024 இலங்கையோட அதிபர் தேர்தல் செப்டம்பர் 21 அன்னைக்கு நடந்து முடிஞ்சு. இந்த தேர்தல்ல ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டிட்டாங்க. அவருக்கு எதிர்கட்சியில தலைவர் சஜித் பிரேமதாச அவங்களும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமாரா திசநாயக்கா உட்பட 38 பேர் போட்டிட்டாங்க. தேர்தல்ல விக்ரமசிங்க, பிரேமதாசா, திசநாயக்கா இவங்க 3 பேத்துக்கு இடையில மும்முனை போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா திசநாயக்கா 42.31% வாக்குகளையும், பிரேமதாசா 32.71 வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. விக்ரமசிங் 17.27% வாக்குகள் எடுத்து தேர்ட் பிளேஸ்ல இடம் பெற்றிருந்தாங்க. இலங்கையோட வரலாற்றிலேயே முதல் முறையா செகண்ட் ரவுண்ட் வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. இந்த வாக்கு எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 55.89% வாக்குகளை பெற்று அனுரகுமார திசநாயக்கா வின் பண்ணியிருக்கிறதா செப்டம்பர் 22 அன்னைக்கு அறிவிச்சாங்க. இந்த தேர்தல் இலங்கையோட ஒரு பெரிய அரசியல் மட்டத்தை குறிக்கிறது. இதுக்கெல்லாம் முன்னாடி இலங்கையில என்ன நடந்துச்சு, அங்க நடக்கிற தேர்தலை பத்தி ஏன் நம்ம இவ்வளவு எதிர்பார்ப்பா இருக்கோம், இவ்வளவு ஆர்வமா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அனுரகுமார திசநாயக்கா அப்படின்றவங்க யாரு? அந்த நாட்டோட அதிபரான ராஜபக்ஷவை ஏன் அந்த நாட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க? இதை பத்தி தான் நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். 2019 இலங்கையோட ஏற்றுமதியான லப்பர், தேயிலை, சுற்றுலா பயணம் எல்லாமே கடுமையா பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எதனால ஏற்பட்டுச்சு? 2019 தான் கொரோனா அப்படின்ற விஷயம் உலகெங்கும் பரவிட்டு இருந்துச்சு. அதனால லாக்டவுன் அப்படின்ற விஷயத்தையும் அமல்படுத்தினாங்க. அதனால ஏற்றுமதி, இறக்குமதி, பக்கத்து கடை, தெரு எதுவுமே எங்கேயும் யாரும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் எல்லாரும் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா 2022 இலங்கையில பொருளாதார ரீதியா ரொம்பவே பாதிப்பு ஏற்பட்டாங்க. 16 மணி நேரம் கரண்ட் இல்லாம, எரிபொருள் இல்லாம, ஒரு சில இடங்கள்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போராட்டம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த போராட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த நாட்டோட அதிபரான ராஜபக்ஷ அப்படின்றவங்க அந்த நாட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ஹெவியா போராட்டம் பண்ணாங்க. இது நம்ம எல்லாருமே எல்லா சோசியல் மீடியா நியூஸ்லயும் நம்ம பார்த்திருப்போம். அந்த போராட்டத்துல ஃபர்ஸ்ட் ஆளா நின்று போராட்டம் பண்ணவங்க தான் அனுரகுமாரா திசநாயக்கா அப்படின்றவங்க. இவங்க 2019 எலெக்ஷன்ல நின்று 3% ஓட்டு பெற்று அவங்க தோத்துருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல வரைக்கும் எவ்வளவு கருப்பு பணம், எவ்வளவு ஊழல்கள் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. ராஜபக்ஷ இந்த போராட்டத்தினால அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ராஜபக்ஷ வெளியே போனதுக்கு அப்புறம் மீதமுள்ள ஆட்சி காலத்தை நாடாளுமன்ற மூலியமா மறைமுக தேர்தல் நடத்தி ரணில் விக்ரமசிங் அப்படின்றவங்க ஆட்சியில இடம் பிடிச்சாங்க. இவங்களோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா நவம்பர் 17, 2024 அன்னைக்கு முடியறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 21, 2024 நடைபெறணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்கெடுப்பு முறை. இந்த வாக்கெடுப்பு முறை அப்படின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலங்கையில் நடக்கிற தேர்தல்ல வாக்காளர்கள் 3 தரவரிசையில அவங்களோட விருப்பங்களை தெரிவிக்கலாம். எந்த வேட்பாளரும் முதல் எண்ணிக்கையில 50% வாக்குகளை எடுக்கல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல அதிகமா இருக்க 2 வேட்பாளரை மட்டும் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நீக்கப்படுவாங்க. இந்த 2 வேட்பாளர்களுக்கு இடையே அதிக எண்ணிக்கை வர வரைக்குமே எண்ணப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்றது சொல்லப்படுது. 2024 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வேட்பாளர் பதிவு முடிவதற்குள்ளே டோட்டலா 39 விண்ணப்பங்களை தேர்தல் ஆணையம் பெற்றிருந்துச்சு. இந்த தேர்தல பாத்தீங்கன்னா பெண் வேட்பாளர் யாருமே போட்டியிடல.
வாக்களிக்கும் நடைமுறை அப்படின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாடு முழுவதும் இருக்கிற 13,134 வாக்குச்சாவடிகளில செப்டம்பர் 21 அன்னைக்கு காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் ஓட்டு போடலாம் அப்படின்றதும் சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தபால் மூலியமாவும் ஓட்டு போடலாம். வாக்குச்சீட்டுகள் மிக பெருசா இருக்கனால மரப்பெட்டிக்கு பதிலா அட்டைப்பெட்டி யூஸ் பண்றதா தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. மேலும் பாதுகாப்பு உறுதிப்படுத்துற வகையில செப்டம்பர் 21, 22 வரைக்கும் வாக்கு எண்ணும் மையங்களிலும் 63,000 போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு ஊரடங்கு போடுறதா அறிவிச்சிருக்காங்க. இதோட முடிவுகள் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அனுரகுமார திசநாயக்க அவங்களோட கட்சி தேசிய மக்கள் சக்தி அவங்களோட வாக்கு பாத்தீங்கன்னா 56,34,915 வாக்குகள் எடுத்திருக்காங்க. 42.31% விகிதத்துல இருந்திருக்காரு. செகண்ட் ஷூட்டர்ல பாத்தீங்கன்னா 57,40,179 வாக்குகள் பெற்றிருக்காங்க. பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 55.89% வின் பண்ணியிருக்காரு. செகண்ட் பாத்தீங்கன்னா சுஜித் பிரேமதாசா அவங்களோட கட்சி பாத்தீங்கன்னா ஐக்கிய மக்கள் சக்தி. அவங்களோட வாக்கு பாத்தீங்கன்னா 43,63,035 அவங்களோட விகிதம் பாத்தீங்கன்னா 32.76% எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 45,30,902 வாக்குகளையும் 44.11 விகிதங்களையும் எடுத்திருக்காங்க. இதுதான் அந்த வரைபடம். இதுல ரெட்ல இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி, இதுல கிரீன்ல இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி. அவங்களோட தான் இது. கொழும்பில் நடைபெற்ற இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான தேர்வு போட்டி தேர்தலின் காரணமாக செப்டம்பர் 21 அன்னைக்கு ஓய்வு நாளா அறிவிச்சாங்க. இலங்கை வரலாற்றிலே ஓய்வு நாள் அப்படின்ற தேர்தல் 16 வருஷத்துல தேர்வு போட்டிக்கு ஓய்வு நாள் கொடுத்திருக்கிறது இதுவே முதல் முறை. அனுரகுமார திசநாயக்க தேர்தல்ல வெற்றி பெற்றனால பல நாடுகளான ஆஸ்திரேலியா, கனடா, கியூபா, பிரான்ஸ், இந்தியா, ஜப்பான், மாலித்தீவு, நியூசிலாந்து, பாகிஸ்தான் இப்படி பல நாடுகள்ல இருந்து பிரதமர், ஜனாதிபதின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அனுரகுமார திசநாயக்கர் அதிபர் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாட்டோட மக்கள் ரொம்பவே நம்பப்படுறாங்க. இதனால அந்த நாட்டோட பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் அந்த மக்களோட ப்ராப்ளங்களும் சால்வ் ஆகுமா அப்படின்றது இனி வரும் காலங்கள்ல தான் தெரியும். இந்த மாதிரி வேற ஏதோ அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஷேரையும் கிளிக் பண்ணிடுங்க.